தொடர்வது விரிவான உள்நாட்டு செய்திகள். ஜனவரி முதல் இதுவரை நாடளாவிய ரீதியில் டெங்கு நுளம்புகளின் தாக்கத்தினால் 13,126 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 100 பேர் பலியாகியுள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணமே டெங்கு நுளம்புகளின் தாக்கத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இம்மாகாணத்தில் இதுவரையில் 7,638 பேர் டெங்கினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 66 பேர் பலியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். டெங்கு நுளம்புகளின் தாக்கம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இவ்வருட ஆரம்பத்திலிருந்து இதுவரையில் கொழும்பு மாவட்டத்தில் 5,066 பேர் டெங்கினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். கம்பகம் மாவட்டத்தில் 1,828 பேர் பீடிக்கப்பட்டுள்ளதுடன் 17 பேர் பலியானதாகவும், களுத்துறை மாவட்டத்தில் 744 பேர் டெங்கினால் பீடிக்கப்பட்டுள்ளதுடன் 6 பேர் பலியாகியுள்ளனர். டெங்கினால் பீடிக்கப்பட்டோரின் தொகையும் பலியானோரின் தொகையும் கொழும்பு மாவட்டத்திலேயே மிகவும் அதிகமாகியுள்ளது. பொதுமக்கள் டெங்கு தொடர்பில் கூடிய கவனம் எடுக்காமையே இந்த நிலைமைக்கான காரணமாகும். டெங்கு காய்ச்சல் தீவிரமடையும் காலங்களில் பொதுமக்கள் மிகுந்த அக்கறையுடன் தமது சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருக்கின்றனர். ஆனால் இவ்வாறான செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு தவறியிருக்கின்றனர். எனவே டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையினை வெற்றி பெற செய்வதற்கு ஒவ்வொருவரும் தமது சுற்றுச்சூழலை வாரத்துக்கு ஒரு முறையாவது சுத்தப்படுத்த வேண்டும். அத்தோடு டெங்கு நுளம்புகள் உற்பத்தியாகி பரவும் விதத்தில் இருக்கின்ற காரணிகளை புதைத்துவிட வேண்டும் அல்லது எரித்துவிட வேண்டும். டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் என்பது சுகாதார அமைச்சினது பணி மாத்திரம் என்று எவரும் கருதக்கூடாது. அது ஒவ்வொரு பிரஜைகளினதும் கடமை என உணர்ந்து செயற்பட வேண்டும். அப்போதே டெங்கை சமூகத்திலிருந்து ஒழித்துவிட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுரைச்சோலை அனல் மின்சார நிலையத்தின் நிர்வாகம் மற்றும் செயற்பாடு தொடர்பிலான அனைத்து பொறுப்புகளையும் சீன நிறுவனத்திடமிருந்து இலங்கை மின்சார சபை பொறுப்பேற்றுக் கொண்டதாக சபையின் தலைவர் விமல தர்ம அபே விக்ரம தெரிவித்துள்ளார். இந்த மின் உற்பத்தி நிறுவனம் ஊடாக 285 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின்சார விநியோகத்துடன் உள்ளீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நுரைச்சோலை லக் விஜய் அனல் மின் நிலையத்தின் செயற்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்பாக ஊடகவியலாளர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக கொழும்பிலிருந்து ஊடகவியலாளர்கள் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதோடு அங்குள்ள செயற்பாட்டு நடவடிக்கைகள் நேரடியாக பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே இலங்கை மின்சார சபை தலைவர் விமல தர்ம அபே விக்ரம இதனை தெரிவித்தார். இங்கு அவர் கருத்து தெரிவிக்கையில், நுரைச்சோலை லக் விஜய் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட சில பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு 285 மெகாவாட் மின்சாரத்தை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனவே பொய்யான பிரச்சாரங்களை நம்பி மக்கள் ஏமாறக்கூடாது. எதிர்வரும் நாட்களில் உயர்தர பரீட்சைகள் நடைபெற உள்ளது. எனவே தொடர்ந்து எந்தவித தடையுமின்றி மின்சாரத்தை வழங்குவோம். மழை பெய்யாததால் நீர்மின் உற்பத்தி நிலையங்களில் உள்ள நீர்வீழ்ச்சிகளில் நீர்மட்டம் குறைந்துள்ளது. ஆனால் அனல் மின் உற்பத்தி நிலையங்களூடாக மின்சாரத்தை வழங்கும் நடவடிக்கைகள் தடையின்றி முன்னெடுப்போம் என்று அவர் தெரிவித்தார். அச்சத்தையும் பீதியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய அங்குலானை முக்கொலை சம்பவம் குறித்த வழக்கு மீதான தீர்ப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வழங்கப்பட உள்ளது. குறித்த வழக்கு மீதான தீர்ப்பு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி திபாலி விஜயசுந்தர உள்ளிட்ட 3 நீதியரசர்கள் அடங்கிய குழுவால் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக அங்குலானை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் போலீஸ் பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட 4 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் பெயரிடப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வழக்குடன் தொடர்புடைய சாட்சியங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டதன் பின்னர் அறிவிக்கப்பட்டுள்ள திகதியில் தீர்ப்பு வழங்கப்படும் என நீதியரசர்கள் குழு குறிப்பிட்டுள்ளது. அங்குலானை பிரதேசத்தில் 3 இளைஞர்களை கடத்தி சென்று கொலை செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அங்குலானை கொலை வழக்கை சிறப்பு வழக்காக கருதி விசாரணை செய்யவிட முன்னாள் பிரதம நீதியரசர் 3 நீதிபதிகள் கொண்ட குழுவை அமைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. MV சன்சி கப்பலில் சென்ற அகதிகளில் ஒருவர் இலங்கையில் யுத்த குற்றம் புரிந்தவர் என கூறி அவரை நாடு கடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது.
கனேடிய குடிவரவு மற்றும் அகதிகள் சபையால் அடையாளம் காணப்படாமல் இருந்த குறித்த நபருக்கு இவ்வாறு நாடு கடத்தல் தொடர்பான தீர்மானம் கடந்த கிழமை எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபருக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஏதேனும் தொடர்புகள் உள்ளதா என அகதிகள் சபை விசாரணைகளை மேற்கொண்டு வந்தது. இந்நிலையில் குறித்த நபர் யுத்த குற்றத்தினை செய்வதற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் என அவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கப்பட்ட ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த நபர் எதுவித பாதுகாப்பும் கோரவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்கால நிலைமையின் அடிப்படையில் அவசரகால சட்டங்களை நீக்குவது அல்லது உடன்படிக்கையின் தேவையற்ற சில விதிகளை நீக்குவது தொடர்பாக அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட உள்ளது என சிரேஷ்ட அரசாங்கம் மூலம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. முற்றாக தேவையற்ற அவசரகால சட்டத்தின் சில விதிகளை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படின் அதனை நீக்குவதற்கான ஒரு பிரேரணையை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவசரகால சட்டம் நீடிக்கப்படின் எஞ்சியுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையை அரசாங்கம் எதிர்கொள்ளும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசானது 23 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பிற்பட்டுள்ளது. லண்டன் சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலா சர்மாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பானது நேற்று லண்டனில் இடம்பெற்றுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது பொதுநலவாய நாடுகளின் திட்டங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. பொதுநலவாய நாடுகளின் 57வது கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளவுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியா பாதுகாப்பு அமைச்சர் லியாம்போக்ஸ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் வெளிவிவகார தொடர்பு செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோரும் லண்டன் சென்றுள்ளதோடு உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். ஹிக்கடுவை கடற்பரப்பில் பவளப்பாறைகள் உட்பட இயற்கை கடல் வளங்கள் காணப்படும் பிரதேசத்தை விசேட பாதுகாப்புக்குரிய பிரதேசமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் லக்ஷ்மி தாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். மேலும் இங்கு கடல் வளங்கள் இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒன்று படகுகளில் சென்று கடல் வளங்களை பார்வையிடக்கூடியதாகவும் ஏனையவை நீந்தி சென்று பார்வையிடக்கூடியதாகவும் அமையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை படகு உரிமையாளர்கள் பதிவு செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பல்லுயிர் பவளப்பாறைகள் காணப்படும் இரு கடல் தேசிய பூங்காவில் ஒன்றான ஹிக்கடுவை கடல் தேசிய பூங்கா அண்மையில் மீண்டும் திறக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தன்னை விடுதலை செய்யுமாறு கோரி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் உறுப்பினர் என சந்தேகிக்கப்படும் ஒருவர் தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. குறித்த சந்தேக நபர் தனது சட்டத்தரணி ஊடாக உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் சந்தேக நபரின் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் கொழும்பு உள்ளிட்ட பொதுமக்கள் நிறைந்துள்ள பகுதிகளில் நாசகர செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு தீவிரவாத தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் தனியார் பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை மாணவர்கள் தங்களது பரீட்சை அனுமதி பத்திரங்களை காண்பிப்பதன் மூலம் இலவசமாக பயணிக்கலாம் என கல்வி அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் இந்த திட்டமானது மேல் மாகாணத்தில் மாத்திரம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் இம்முறை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியினுள் காணப்பட்ட பிணக்குகள் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது பாரிய விளைவினை ஏற்படுத்தியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேர்தல் காலத்தில் கட்சிக்குள் இடம்பெற்ற மோதல் காரணமாக கட்சியினர் தேர்தல் தொடர்பான தெளிவான குறிக்கோளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல தவறியமையே தோல்விக்கான காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கட்சியினுள் காணப்படும் பிணக்குகளை வெளிப்படையாக இன்றி கட்சி ரீதியாக கையாளப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கனடாவில் உள்ள பிரபல தமிழ் வர்த்தகர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கனடாவின் மாண்ட்ரியல் நகரில் வசித்து வந்த 64 வயதுடைய சுந்தரம் ஜோகராஜா என்பவரை கடந்த புதன்கிழமை குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுந்தரம் ஜோகராஜன் வீட்டுக்கு அருகிலிருந்து குப்பைகளை அகற்றுவது குறித்து அயலவரான மனுவல் மெண்டினஸ் என்பவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து மனுவல் ஜோகராஜாவை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக அறியப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பாக மனுவல் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். சிறிய இடைவெளியை தொடர்ந்து இந்திய செய்திகள் தொடரும்.